ஹொர்முஸ் நீர்நிலையை பற்றி திரும்ப பேசும்போது இந்த ஹொர்முஸ் நீர்நிலையை நானும் அதே போன்று ஈரானுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் முஜிதபா காமனியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வச்சு செஞ்சு விட்டாங்க. அதாவது இது ஒரிஜினல் ஸ்டேரிங். இதை பார்த்தீங்கன்னா இது குழந்தைகள் விளையாடுறதுக்காக வண்டிக்குள்ள மாற்றுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த 2ஐயும் போட்டு காட்டி ஹொர்முஸினுடைய ஒரிஜினல் எங்க கிட்ட இருக்குது, நீங்க வேணும்னா இதுல விளையாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதையும் நீங்க பார்க்க முடியும். மிக தெளிவாக இன்றைக்கு கத்தருடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். அது என்ன செய்தி என்று கேட்டா, இந்த யுத்தத்தில் வளைகுடா பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு அமைப்பு மொத்தமாக உடைந்து சுக்குநூறாகி விட்டது. இதுதான் மெயின் சாப்டர். என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் யாரு ஜெயிச்சா யாரு தோத்தாங்கிறத தாண்டி வளைகுடா நாடுகளுடைய பாதுகாப்பு அரணே மொத்தமாக உடைக்கப்பட்டுடுச்சு. காசாவில் அழிக்கும் போது உனக்கு கிளஸ்டர் குண்டுன்னா என்னன்னு தெரியல, கிளஸ்டர் குண்டுடைய அழிவு உனக்கு தெரியல, இந்த கொத்து குண்டால எத்தனை பேர் சாகுவாங்கிறது உனக்கு தெரியல. இன்னைக்கு அவனுக்கு அட்டாக் பண்ணும்போது பொதுமக்களை கொள்கிறார்கள். கிளஸ்டர் குண்டை பயன்படுத்த வேணாம்னுங்க, யுத்தம் வந்துட்டா இந்த குண்டை பயன்படுத்தி சண்டைன்னு வந்துருச்சு, மூஞ்சில குத்தாத, கன்னத்துல குத்தாத, வயிற்றுல குத்தாதன்னு சொல்ல முடியுமா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தங்கள் நடைபெற்று முடிந்து இன்றோடு 165வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைய நாளிலும் காசாவினுடைய சில பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சில தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் லெபனானுடைய லிட்டானி ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றின் மேலால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாலங்களையும் குண்டு வைத்து தகர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் என்பது எதிர்பாராத பல திருப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஈரானை 3 நாள்ல முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் என்று சொல்லி உள்ள வந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு 25 நாட்களை முடித்தும் ஈரான் மீதான யுத்தத்தில் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாமல் இருக்கிறது. ஈரானுடைய சில தலைவர்களை கொன்றதை தவிர, தலைவர்களை கொன்றுவிட்டாலே நாடு கீழே விழுந்துரும் என்கிற வலிமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானோட தான் அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. பட் அது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை தற்போது அவர்கள் உணர்ந்தும் இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல எப்படியாவது இந்த யுத்தத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய தெளிவான நிலைப்பாடாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குடிகாரனை விட வேகமாக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, ஹொர்முஸ் நீர்நிலையை மொத்தமாக ஈரான் மூடி இருக்கிறது. ஹொர்முஸ் நீர்நிலையை நாங்கள் திறந்துருவோம், எங்கள் இராணுவத்தை நாங்கள் அனுப்புவோம், ஹொர்முஸ்ல எல்லாரும் சுதந்திரமா பிசினஸ் பண்ண முடியும் என்றெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படியான செய்திகளை எல்லாம் அமெரிக்க அதிபர் வெளியிட்டு வந்தார். அமெரிக்க அதிபருடைய கட்டுப்பாட்டில் கீழால் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் சென்டகாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நாங்க ஹொர்முஸ் நீர்நிலையை சுற்றி இருக்கக்கூடிய ஈரானுடைய பல ராணுவ தளங்களை அழிச்சிட்டோம், எனவே ஹொர்முஸ்ல சுதந்திரமாக பிசினஸ் பண்ண முடியும் என்றெல்லாம், ஏதோ ஹொர்முஸ்ங்கிறது உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற மாதிரியும் அதற்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும் பல செய்திகளையும் வெளியிட்டார்கள். ஹொர்முஸ்ல என்ன நடந்தாலும் இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உலகமே ஹொர்முஸால தான் ஸ்தம்பிச்சு நிற்குது என்கிற அடிப்படையில் ஹொர்முஸை பற்றிய பல கட்டுக்கதைகளையும் பொய்களையும் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாலும் அது மக்கள் மத்தியிலும் அரசாங்கங்கள் மத்தியிலும் எடுபட முடியாத ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது, இனிமேல் யுத்தமே கிடையாது என்கிற ஒரு நிலையை எடுத்து சர்வதேச நாடுகளை வைத்து அமெரிக்கா ஒப்பந்தமிட்டால் மாத்திரம்தான் நாங்கள் ஹொர்முஸை திறப்போம், இல்லாத பட்சத்தில் ஹொர்முஸ் மூடித்தான் இருக்கும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலையில் நேற்றைய தினம் பேசும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முந்த நாள் என்ன சொன்னார்னா, 48 மணி நேரங்கள் நாங்கள் காலக்கெடு தர்றோம், 48 மணி நேரங்களுக்குள்ள ஹொர்முஸை திறக்கலைன்னா ஈரானுடைய எல்லா மின் நிலையங்களையும் அட்டாக் பண்ணுவோம்னாரு. அதுக்கு உடனே ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் மேலே அட்டாக் பண்ணால் உங்களுடைய தளங்களை தாக்குறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் எல்லா மின் நிலையங்களையும் அட்டாக் பண்ணுவோம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய கல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா மின் நிலையங்களையும் அட்டாக் பண்ணுவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். அப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் குறிப்பாக கல்ஃப் நாடுகள் இயங்கவே முடியாது, இஸ்ரேலும் இயங்க முடியாமல் போய் தண்ணீர் பஞ்சம் அவர்களுக்கு பாரிய அளவில் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த
ஏசி எல்லாம் இல்லாமல் போச்சுன்னா அந்த நாடுகளில் வாழவே முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும். உடனடியாக அமெரிக்க அதிபர் என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் 5 நாட்களுக்கு அதை தள்ளி போடுறோம் அப்படின்னாரு. பிறகு என்ன சொன்னாரு, நாங்கள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஈரானில் ஒரு முக்கியஸ்தரோட பேசுகிறோம்னாரு. அந்த முக்கியஸ்தர பேர் அவர் சொல்லலை. உடனே ஈரானுடைய அனைத்து தரப்புகளும், இராணுவம், ஜனாதிபதிக்கு கீழ் உள்ளவங்க எல்லோருமே எங்கள் யாரோடையும் அவங்க பேசலைன்னு சொல்லி அறிவித்தாங்க. குறிப்பாக பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் மிக தெளிவாகவே நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம், எங்கள் யாரோடையும் பேசவும் இல்லை, இந்த மாதிரியான பூச்சாண்டி வெள்ளம் எங்கள்கிட்ட காட்டாதுன்னு அறிவித்தார். அதுக்கு பிறகு அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்கா பேசுறதே ஹலீபாபோட தான் சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே ஈரான்காரங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை பண்ண பார்க்குறாங்க, அவரோட பேசணும் இவரோட பேசணும்னு சொல்லும்போது அப்போ ஜனாதிபதியை விட்டுப்புட்டு எதுக்கு ஹலீபாபோட பேசினாங்கன்னு சொல்லி மற்றவங்க நினைப்பாங்க, ராணுவத்தை விட்டுப்புட்டு ஏன் அவங்கள்ட்ட போனாங்கன்னு நினைப்பாங்க. உள்ளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு தான் இதை பண்ணுறாங்கிறதையும் ஈரான் மக்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இந்த சூழலில் தான் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னு கேட்டால், ஹொர்முஸ் நீர்நிலையை பற்றி திரும்ப பேசும்போது இந்த ஹொர்முஸ் நீர்நிலையை நானும் அதே போன்று ஈரானுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் முஜிதபா காமனியும் கண்ட்ரோல் பண்ண முடியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், நாங்கள் அதுக்கான சுதந்திரத்தை ஈரானுக்கு கொடுப்போம், ஈரானுக்கு இவன் என்ன சுதந்திரத்தை கொடுக்க, ஈரான்காரன் தான் இப்போ இவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அந்த நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் இதை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அந்த அறிவித்தலுக்கு பதிலடியாக இன்றைக்கு ஈரானுடைய ஆப்பிரிக்காவினுடைய செயல்பாட்டு தளம், ஒரு ஈரானுடைய எம்பசி, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எம்பசி இன்றைக்கு இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வச்சு செஞ்சு விட்டாங்க. அதாவது இது ஒரிஜினல் ஸ்டேரிங், இதை பார்த்தீங்கன்னா இது குழந்தைகள் விளையாடுறதுக்காக வண்டிக்குள்ளே மாற்றுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த 2ஐயும் போட்டு காட்டி ஹொர்முஸினுடைய ஒரிஜினல் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வேணும்னா இதில் விளையாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை ரொம்ப கேவலமான கிண்டலான நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. அதை தாண்டி ஈரானுக்கு எதிரான இராணுவ தலையிட்ட முதல்ல ஆரம்பித்தது யாரு என்று சொல்லி, இது அதாவது ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்க ஈரானுடைய தாக்குதலை, நான் தான் ஆரம்பித்தேன், நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி எல்லாம் நிற்பாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் நடைபெற்ற, டென்னசியில் நடைபெற்ற ஒரு வட்டவேசை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. அதே போன்று அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய, இராணுவங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் இருக்கிறாரு. எல்லாரும் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மைக்க பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தை நடத்தணும்னு பீட்டர் நீங்க தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால தான் நான் ஆரம்பித்தேன், ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதம் இருக்கிறத நம்ம எல்லாம் ஆதரிக்க முடியாது, அவங்கள அடிச்சு நொறுக்கணும்னு நீங்கள்லாம் தான் சொன்னீங்க, நீங்கள் சொல்ல போய் தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்க போனது, இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆரம்பிச்சிருக்கிறவே தேவையில்லை என்கிற விதமாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பிழையை மொத்தமாக பென்டகனுடைய இராணுவத்திற்கு பொறுப்பான பீட் ஹெக்ஸத் மேலே தூக்கி போட்ட காட்சிகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், இப்போ 2 காரணங்களை அமெரிக்கா இஸ்ரேலிய ஊடகங்கள் மொத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சில அதிகாரிகள் இஸ்ரேல் எப்படியுமே தாக்குதல் நடத்த தான் இருந்தாங்க ஈரான் மேலே, அதனால தான் நாங்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய அணு ஆயுத அந்த பலத்தை நாங்கள் வைக்க முடியாது, அணு ஆயுதத்தை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, அதனால தாக்குதல் நடத்தி, எதனால் தாக்குதல் நடத்தினாலும் இப்போ முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கேவலப்படுறது அமெரிக்கா என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் உருவாகி இருப்பது பிராந்திய ரீதியிலான மிகப்பெரியதொரு நெருக்கடியை அமெரிக்கா உண்டாக்கி விட்டது. ஏன்னா ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாம் அடுத்து எப்போ எந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரபு நாடுகளுக்கு தலையெடுக்க முடியாத ஒரு இக்கட்டை உண்டாக்கி விட்டது அமெரிக்கா. அதை தாண்டி இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்தை எப்படா முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சா, இப்ப தோல்வியோட முடிச்சுட்டா, ஆல்ரெடி காசாவில் தோத்தாச்சு, லெபனானில் தோத்தாச்சு, இப்ப இதுலையும் தோத்துட்டோம்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹு காலி, டோட்டலாக எலெக்ஷன்ல ஊத்தி மூடிடுவாங்கிறது தெரியும். அதனால இதை புலிவால பிடிச்ச கதையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுமாறி கொண்டிருக்கிறது என்கிற நிலையில மிக தெளிவாக இன்றைக்கு கத்தருடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். அது என்ன செய்தி என்று கேட்டால், இந்த யுத்தத்தில் வளைகுடா பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு அமைப்பு மொத்தமாக உடைந்து சுக்குநூறாகி விட்டது. இதுதான் மெயின் சாப்டர். என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் யாரு ஜெயிச்சா யாரு தோத்தாங்கிறத தாண்டி வளைகுடா நாடுகளுடைய பாதுகாப்பு அரணே மொத்தமாக உடைக்கப்பட்டுடுச்சு. அதை உடைச்சது யாருன்னு கேட்டால் அமெரிக்காவே தான். அமெரிக்கா ஈரானோட சண்டைக்கு போனதுனால
ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் அரபு நாடுகளில் இருக்கிறதுனால அந்த தளங்கள் மேலே அட்டாக் பண்ணால் இந்த தளங்கள் எல்லாம் ஏன் கொண்டு கத்தார் வச்சாங்க, துபாய் வச்சாங்க, சவுதி அரேபியா, பஹ்ரைனு, இவங்க அத்தனை பேரும் இந்த இராணுவ தளங்களை எல்லாருமே உருவாக்கிக்கிட்டது எதுக்குன்னு கேட்டால், எங்கள் மேலே நாளைக்கு யாராவது அட்டாக் பண்ணினா உடனே அமெரிக்கா காப்பாற்றும், அமெரிக்கா வந்து நிற்பா எங்களுக்காக. அதுக்கு தான் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பில்லியன்களில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. பழங்கால மன்னர்கள் மாதிரி இப்போவும் கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கப்பம் எல்லாம் எடுத்துக்கிட்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ யுத்தம் வரும்போது அவன் இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலையை தான் பார்க்குறானே தவிர அதையும் பாதுகாக்க முடியல, அது வேறு விஷயம். ஆனால் அரபு நாடுகளை கைவிட்டு விட்டார்கள். அரபு நாடுகளுடைய பாதுகாப்பை மொத்தமாக சுக்குநூறாயிடுச்சு. சில நேரங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, சில அரபு நாடுகள் நாங்கள் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தயாராகி கொண்டு இருக்கிறோம்பாங்க. தயாராகிறோம்னா அந்த தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம்பாங்கல்ல, கையிலேயே பிடிச்சிக்கிட்டு. அது மாதிரி என்னென்னா இறங்கி நீ என்னத்தை பண்ண முடியும், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அங்கே அடிக்கிறதுக்கு? ஒன்று அமெரிக்காவுக்கே தாக்கு பிடிக்க முடியலை, ஒன்றால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா அமெரிக்காவை நம்பித்தான் முழுவதுமாக இருந்தார்கள். மொத்தமாக உடைந்து சுக்குநூறாகி விட்டது. இந்த யுத்தத்தின் போது வளைகுடாவினுடைய பிராந்திய பாதுகாப்பு அமைப்பை எடுப்பதற்கு வழி இல்லாமல் உடைந்து சுக்குநூறாகி இருக்கிறது என்று கத்தாருடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு மிக தெளிவாக ஒப்புக்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. முழுமையான வெற்றி கிடைக்கிற வரைக்கும் ஆயுதப்படைகள் போராடி கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாட்டினுடைய ஆயுதப்படைகளை மேற்கோள் காட்டி பிரஸ் டிவியிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹாத்தமல் அன்பியா மத்திய தலைமையகத்தைச் சேர்ந்த அலி அப்துல்லாஹி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இதை சொல்லி இருக்கிறாரு. அதாவது IRGCயினுடைய எல்லா செய்திகளையும் யார் வெளியிடுவான்னு கேட்டால் ஹாத்தமல் அன்பியா என்கிற ஆயுத பிரிவு தான் வெளியிடுவாங்க. அவர்களுடைய செய்தி தொடர்பாக தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. பிரஸ் டிவி இதை ஒளிபரப்பு செய்திருக்கிறது. ஈரானுடைய வலிமையான ஆயுதப்படைகள் ஈரானுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதையும் பெருமையை பாதுகாப்பதையும் வெற்றியுடனும் உறுதியுடனும் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். முழுமையான வெற்றி கிடைக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரான் பல இடங்களில் இஸ்ரேல் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். டெல் அவீவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் புகை மண்டலம் கிளம்பி வருகிற காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. குறிப்பாக ஐநாவில் இஸ்ரேல் ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க. என்ன மசோதான்னு கேட்டால், எங்கள் மேலே ஈரான் கிளஸ்டர் வகையான குண்டுகளை பயன்படுத்துகிறாங்க, கொத்து குண்டை பயன்படுத்துகிறாங்க, இது பொதுமக்களை அழிக்கக்கூடியது, எனவே அதை நிறுத்துங்க. இதே கிளஸ்டர் குண்டை இஸ்ரேல் காசாவில் போட்டது. இதே மாதிரி பாலஸ்தீனம் சார்பாக அல்ஜீரியா ஐநாவில் கிளஸ்டர் குண்டை யூஸ் பண்ணாதீங்க என்று தீர்மானம் கொண்டு வந்தது. அமெரிக்கா அந்த தீர்மானத்தை மொத்தமாக வீட்டோவை பயன்படுத்தி இல்லாமல் ஆக்கினாங்க. காசாவில் அழிக்கும் போது உனக்கு கிளஸ்டர் குண்டுன்னா என்னன்னு தெரியல, கிளஸ்டர் குண்டுடைய அழிவு உனக்கு தெரியல, இந்த கொத்து குண்டால எத்தனை பேர் சாகுவாங்கிறது உனக்கு தெரியல. இன்னைக்கு அவனுக்கு அட்டாக் பண்ணும்போது பொதுமக்களை கொள்கிறார்கள். கிளஸ்டர் குண்டை பயன்படுத்த வேணாம்னுங்க, யுத்தம் வந்துட்டா இந்த குண்டை பயன்படுத்தி சண்டைன்னு வந்துருச்சு, மூஞ்சில குத்தாத, கன்னத்துல குத்தாத, வயிற்றுல குத்தாதன்னு சொல்ல முடியுமா? சண்டைன்னு வந்தா எங்கெல்லாம் நீ குத்துறியோ அதை தாண்டி எல்லாம் குத்துவாங்க. சண்டையில் எவன் ஜெயிக்க போறான், எப்படி ஜெயிக்க போறாங்கிறதா முக்கியமானதுங்கிற வகையில் யுத்தத்தில் இந்த ரூல் எல்லாம் எவனாவது ஃபாலோ பண்ணுவானா? அப்ப கிளஸ்டர் குண்டுடைய ஆபத்து யாருக்கு இப்ப புரியுதான்? இஸ்ரேலுக்கு புரியுதான். ஏன்னா ஈரான் போடக்கூடிய கிளஸ்டர் குண்டு எப்படி போடுறான்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு குண்டு 24 ஒரு தலை அப்படி பிரிஞ்சதோட 24 ஏவுகணைகள் மாதிரி பிரியும். அந்த 24 இருந்து ஒவ்வொன்றிலையும் 80 குண்டுகள் பிரியும். மொத்தத்தில் 2000 கிட்டத்தட்ட 2000 குண்டுகள் 8 to 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போய் அட்டாக் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய அந்த 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 ஏவுகணையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக அது தொடர்பான இராணுவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கிளஸ்டர் குண்டுகள் தாக்கப்படும் போது கிளஸ்டர் குண்டுகள் உள்ள விண்வெளியை தாண்டி திரும்ப அட்டாக் பண்ணுகிற இடத்துக்குள்ளே வரும்போது அந்த வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த தலை விரிவதற்கு முன்பதாக, ஒரு ஏவுகணையில் இருந்து 24 பிரிவதற்கு முன்பதாகவே இவர்களுடைய அயன் டோமோ ஏதோ ஒன்றுக்கு உதவாத சில டோமுகள் வச்சுருக்காங்கல்ல, அதில் இருந்து போகிற ஏவுகணை அட்டாக் பண்ணி அதை அழிச்சதுன்னு சொன்னால் அது அட்டாக் பண்ணாது, அழிச்ச மாதிரி ஆயிரும். அது பிரிஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு அயன்டோமாலேயோ தேடாலேயோ உலகத்தில் அவன் வச்சிருக்க எந்த பாதுகாப்பறனாலேயோ அதை தடுக்க முடியாது. அதனால தான் கிளஸ்டர் குண்டு அட்டாக்ல கடுமையான விளைவுகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். தற்போது ஐநாவில் போய் இதை முறையிடுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய புகைப்படங்களையும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில்
இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விமான நிலையம். அந்த விமான நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஹைஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பல வசதிகளை, உள்கட்டமைப்பு வசதிகளை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பல அடுக்கு பாதுகாப்பு திறன்கள் என்று அவங்க சொன்னதையெல்லாம் மீறி போய் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க. டெல் அவீவினுடைய வடக்கு அதே போன்று மத்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய உளவு நிறுவனங்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நேற்று ஈரான் மேல நடத்திய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, ஐஆர்ஜிசியினுடைய உளவு பிரிவின் 2 கட்டடங்கள் மேல அட்டாக் பண்ணதா சொன்னாங்க. இன்றைக்கு ஐஆர்ஜிசி தெளிவாகவே அவர்களுடைய உளவு நிறுவனங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் கத்தரில் இருக்கக்கூடிய ஹமத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தினுடைய பொது கொள்கைகளுக்கான பேராசிரியர் சுல்தான் பராக்கத் என்பவரை அல் ஜசீரா இன்னைக்கு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்ப் இப்ப என்ன நிலையில இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா, உண்மையிலேயே ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இந்த யுத்தத்தினால சலித்து போய் இதுல இருந்து வெளியேறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த யுத்தத்தில் அவர் இனிமே எப்படா தப்பிச்சு போறங்கிற ஒரு நிலையில தான் தற்போது அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு குறித்த பேராசிரியர் சொல்லுகிறது. மட்டுமல்லாம யுத்தத்தை நிறுத்துகிற முடிவு அவருடைய கையில் இல்லை என்பது அவருக்கு தெரியும். அது இஸ்ரேலுடைய கையில் இருக்குது. ஏன்னா யுத்தத்தை ஆரம்பிச்சதும் இஸ்ரேல் தான், யுத்தத்தினுடைய முடிவையும் இஸ்ரேல் தான் முடிவெடுக்கும். ஏன்னா அந்த ஜூவிஷ் லாபிங்கிறது அமெரிக்காவில் உச்சமாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய எல்லா செயல்பாடுகளையும் முடிவெடுக்கிற அளவுக்கு யூதர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால இந்த யுத்தத்தின் முடிவையே யூதர்கள் தான் முடிவெடுக்க வேணும். அமெரிக்கா வெளியேற நினைக்குது, ஆனாலும் யுத்தத்தை நிறுத்துறதை பொறுத்தவரையில் இஸ்ரேல் நினைச்சா மட்டும்தான் அதை முடியும் என்று சொல்லக்கூடிய ஹமத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மேலதிகமாக என்ன சொல்றான்னு கேட்டா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் நேற்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அதை சுட்டி காட்டுறாரு. அது என்னன்னு கேட்டா, லெபனானுடைய லிட்டானி நதி வரைக்கும் நாங்க ஆக்கிரமிக்க போறோம் சொல்லியிருக்கிறாங்க. லிட்டானிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அதற்கு அந்த பக்கம் இஸ்ரேலி போர்சஸ் இருக்கிறாங்க, இந்த பக்கம் லெபனானுடைய போர்சஸ் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஹெஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க. லெபனான் போர்சஸ் யுத்தத்துக்கு வர்றது கிடையாது. அவங்க உள்நாட்டுக்குள்ள ராணுவம்னு சொல்லிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கிடப்பாங்க. சண்டை பிடிக்கிறது முழுவதுமாக ஹெஸ்புல்லாக்கள். இப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லெபனானுடைய பகுதிகளில் 10ல் 1 பங்கை கைப்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் லிட்டானி நதி வரைக்கும் ஆக்கிரமிக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த குறித்த பேராசிரியர் ஒரு செய்தியை சொல்றாரு. ஏன்னா இந்த யுத்தத்தில் ஏற்கனவே காசா ஓரில் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ஓர்லையும் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாது. அமெரிக்கா வேற வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சோங்கிறத காட்டணும்னா லெபனானில் ஒரு சில பகுதிகளையாவது கைப்பற்றி முடிக்கணும். அதனால லிட்டானி ரிவர் வரைக்கும் அவங்க கைப்பற்றினதுக்கு பிறகு ஓகே யுத்தம் ஃபினிஷ்டு, நாங்கள் இவ்வளோ இடத்த கைப்பற்றிருக்கோம், இதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க எலெக்ஷனை வச்சு வென்றுக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கிறவாங்க. இதுதான் இருக்கிற கடைசி முடிவு என்று சொல்லி ஒரு அவருடைய படிப்பு பிரகாரம், அவருடைய கற்பிதம் பிரகாரம் அவர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இது ஒரு ஏற்றமானதாகும். இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு தான் கடைசி வாய்ப்பு, வேற வாய்ப்பே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற விதமாகவும் இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது இன்றைக்கு ஈரானுடைய ஒரு மார்க்கெட்டுடைய புகைப்படத்தை ஏஎஃப்பி வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான்ல சர்வசாதாரண மக்கள், அந்த மக்களை பொறுத்தவரை நீங்கள் குண்டு வச்சாலும் சரி, வெட்டி வச்சா என்ன நடந்தாலும் சரி, அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா வந்து நிற்பாங்க, போராட்டத்துக்கு கூப்பிட்டா வந்து நிற்பாங்க, லட்சக்கணக்கில் திரளுவாங்க. இங்கே பஜாரில் போய் பொருட்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம அவதானிக்க முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் சமாதானம் அடைவதற்கு, நடுவில் நின்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி பாகிஸ்தான் இன்றைக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை பிடிச்சதை நான் தான் தீர்த்து வச்சு எனக்கு நொபேல் பரிசு தாங்கிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசின பேச்செல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்காவும் ஈரானும் சண்டை பிடிக்குது, நாங்கள் வந்து கொஞ்சம் தீர்த்து வைக்கவான்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்கக்கூடிய நிலைமை மாறி இருப்பதை பார்க்க முடியும். அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று சொல்லி திட்ட தெளிவாக ஈரான் சொல்லிருச்சு. ஆனாலும் ட்ரம்ப்ட கூற்றுக்கு இது முரண்பாடாக இருக்கிறது. ட்ரம்ப் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னார், ஈரான் தெளிவாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இன்னும் அதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து பிரதமர் ஷபாஸ் ஷரீப் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனோட பேசியிருக்கிறார் என்று சொல்லியும், இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் ஈரான் அதே போன்று துருக்கியினுடைய
ஃபாரின் மினிஸ்டர்ஸோட பேசியிருக்கிறாங்கிற செய்திகள் வெளியாக இருக்குது. இவ்வளவுதான் இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி. என்னன்னா, அதை தாண்டி இன்றைக்கு அலி லாரிஜானிக்கு பதிலாக தேசிய உச்ச பாதுகாப்பு சபைக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்தான் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஃபோரம் உடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறார். கடந்த வாரம் அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சொல்காதர் என்கிற இவர்தான் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். இவர் ஐஆர்ஜிசியினுடைய தளபதியாக ஆல்ரெடி இருந்திருக்கிறார். 2020 வரைக்கும் 8 ஆண்டுகள் நீதித்துறையினுடைய ஒரு துணைத் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். பல உயர் அரசாங்க பதவிகளை ஈரானுக்குள் வகித்திருக்கிறார். ஐஆர்ஜிசியினுடைய கூட்டுப்படைகளுடைய தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். ஐஆர்ஜிசியின் துணை தலைமை தளபதியாகவும் பணியாற்றி இருக்கிறார். இப்படி பல பொறுப்புகளை வகித்திருக்கக்கூடிய இவர்தான் தற்போது ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு சபையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இப்படியான சூழல்ல லெபனான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஈரானுடைய தூதரை வெளியேற்றி இருக்கிறார்கள். ஈரான்ல இருந்த லெபனானுடைய தூதரையும் மீள அழைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஏன்னா, ஈரானால தான் இந்த யுத்தம் நடக்குது, அதனால எடுக்கிறோம்னு. ஏன்னா, இவங்களை பொறுத்தவரை துப்பு கட்டவங்க ஒரு நாள் போய் சண்டை பிடிக்க போறவங்க கிடையாது. அதனால இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்கிற நிலையில லெபனான், காசா இந்த பகுதிகளில் பொதுமக்களை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் குறிவைத்தால் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு பகுதிகள் மேல பலத்த தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஐஆர்ஜிசி இன்றைக்கு கடுமையான காட்டமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். லெபனான் பாலஸ்தீனத்தில் பொதுமக்களுக்கு எதிரான விரிவான போர்க்குற்றங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். இந்த போர் சூழலை பயன்படுத்தி இஸ்ரேல் காசா மேல மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் இதற்கு எதிராக இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் மேல உச்சமான தாக்குதல்களை நாங்கள் நடத்த வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி மிக தெளிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் நடத்துகிற தாக்குதல் எல்லாமே டெல்லவிவ் தெற்கு பகுதியில் இலக்கு வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் அதாவது வடக்கு நார்த்து பகுதிகளுக்கு வரல. அதை முழுவதும் லெபனான் கையில் கொடுத்துருக்கிறோம், ஹிஸ்புல்லாக்கள் கையில் கொடுத்துருக்கிறோம். நாங்களும் நுழைய வேண்டி வரும். எனவே காசா மீதான தாக்குதல்கள், லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஹவுத்திகள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை ஹூத்திஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், தேவைப்பட்டால் ஈரானுடைய அறிவிப்பு வந்ததோடு நாங்களும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்த ஆரம்பிப்போம். இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களும் ஏவுகணை தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிற, சவுதி அரேபியா, ஜோர்டான், யுஏஇ இந்த 3 நாடுகளும் எங்களுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி நாங்கள் அடிக்கிற ஏவுகணைகளை நாங்கள் உங்களை நோக்கி அடிக்க மாட்டோம். சவுதி அரேபியாவில் இருக்கிற அல்லது கத்தரில், துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் எதுக்குமே நாங்கள் அடிக்க மாட்டோம். நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் அடிப்போம். இஸ்ரேலுக்கு நாங்கள் அடிக்கிற நேரத்தில் அந்த ஏவுகணையை சவுதியோ பஹ்ரைனோ அல்லது யாரோ எங்களை தடுத்து நிறுத்தினீங்க என்று சொல்லி சொன்னால் அதற்கு பதிலாக உங்களுடைய நிலைகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி திட்ட தெளிவான டிக்ளரேஷன் இன்னைக்கு பண்ணியிருக்கக்கூடிய சூழலில் தான் ரஷ்யா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை என்று கேட்டால், இந்த யுத்தத்தில் ஈரானும் ரஷ்யாவும் பொதுவாகவே காஸ்பியன் கடல்ல பகுதிகளில் தங்களுடைய இராணுவ நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது காஸ்பியன் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தது. இனிமேல் இப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது. ஏன்னா அது எங்களுடைய கூட்டு ராணுவ முயற்சியாக இருக்கிறது. அதன் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்களும் இதில் இன்வால்வ் ஆக வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ரஷ்யா மிக தெளிவாக விடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. ஈரான் விடாப்பிடியாக சமாதானம் என்று வந்தால், நிரந்தர சமாதானம் வந்தால் மட்டும்தான் ஹொர்முஸை திறப்போம், யுத்தத்தை நிறுத்துவோம்ங்கிறாங்க. புலிவால பிடிச்ச கதையாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தை ஏண்டா ஆரம்பிச்சோம்னு, நான் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பிச்ச, நீ ஆரம்பிக்கல, அவன் தான் ஆரம்பிச்சான்னு கூட்டு சண்டை பிடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்வது அடுத்து என்பதை தெரியாமல் அரபு நாடுகள் திகைத்து நிற்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த செய்திகள் வருகிற போது உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கு மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கும் அதே போன்று உலகம் முழுவதுமே அமைதிக்கு திரும்ப வேண்டும், அமைதியான பூவுலகாக இந்த உலகம் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அப்பாவிகளுக்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல்